மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான ஏப்ரல் மாதத்தினுடைய 15ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை வாழ்த்துவதிலே சந்தோஷமாய் நாங்கள் காணப்படுகின்றோம். இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காக படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் இயேசு சுவாமி நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். The book of Exodus chapter 14 verses 13 and 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். And Moses said unto the people, fear ye not, stand still and see the salvation of the Lord, which he will shew to you today. For the Egyptians whom ye seen today, ye shall them again no more forever. அன்பானவர்களே, the Lord shall fight for you and he shall hold your peace. எவ்வளோ அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. He shall hold your peace. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று நீங்கள் உங்களுடைய சமாதானத்தை அவர் காத்துக்கொள்வார். ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இன்றைக்கு டுடே இனி என்றும் காண மாட்டீர்கள். ஆண்டவர் பார்த்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறார். நேரங்களில் இந்த ஊழியக்காரர் மூலமாக உற்சாகப்படுத்துகிறார். பல மனிதர்களை நினைத்து, குடும்பங்களை நினைத்து, பல கம்பெனி ஓனர்களை நினைத்து, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நினைத்து பயந்து வாழ்கிறீர்கள். அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். கடுபடியான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தர. எகிப்து என்றாலே கட்டுகள், பாவங்கள், சாபங்கள், நிம்மதியற்ற நிலைமை, அடிமைத்தனம், எல்லாமே ஒரு அடிமைத்தனம். வாசலே இருக்காது, பின்பு எங்கே மகிழ்ச்சி, எப்படி விடுதலை? இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ வாசல் என்றால் நம்பிக்கை. வாசலே இல்லைன்னா எப்படி நம்பிக்கை வருங்க? எங்கடா போகலான்னா ஒரு வாசல் இருக்கணும். அப்போ அந்த வாசல் திறந்த வாசலாக இருந்தால் ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஒரு வாசல் தெரிகிறது, ஒரு வழி தெரிகிறது, போய் உட்காரலாம். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டால் எப்படி? அப்போது ஆண்டவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு போகிற போக்கிலேயே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பஞ்சு தான், ஆனால் அதுதான் ரியல். இந்த அதிகாரம் முடியும் போது அது நடந்தது. இட் ஹேப்பன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆங்கிலத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்கள் சமாதானத்தை உங்களுக்காக காத்துக்கொள்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பல நேரங்களில் கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவத்திற்கு நேராக அழைக்கிறார். அமைதியாக இருப்போம், சும்மா இருப்போம். கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார், ஜெயத்தையும் தருவார். ஆமென். இந்த அதிகாரம் ஜெயத்தோடு முடிகிறது. நம் வாழ்வும் ஜெயத்தோடு இந்த நாட்களில் காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் துவங்கும், வெற்றி துவங்கும்.
ஒரு ஜெயத்தொனி இருக்கும். அதற்கு பிறகு இந்த மக்களுடைய பயணங்கள் எப்பொழுதுமே தேவனால் நடத்தப்படுகிற ஒரு வெற்றி பயணமாகவே இருந்து கொண்டே இருந்தது. ஆண்டுடைய கிருபையினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு நல்ல நாள். பயப்படா